ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம வந்து மீன் கொட்டை வச்சுருக்கோம். இன்றைக்கி வந்து அந்த மீன் கொட்டையில் மீனுங்க விட்டுருக்கோம், வவ்வா மீன். அதுக்கெல்லாம் வந்து சாப்பாடு போடுறது தான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். சாப்பாடில் வந்து கம்பு, சோளம், மக்காசோளம், கேழ்வரகு, அரிசி, இதெல்லாம் புண்ணாக்கு, இதெல்லாம் வந்து அரைச்சி பிசைஞ்சி அதை தண்ணி ஊற்றி பிசைஞ்சி இந்த மாதிரி களி மாதிரி ஆக்கி அதை வந்து நாங்கள் ஃபீட் பண்ணுறோம் மீனுங்களுக்கு. வாங்க அங்கே பாருங்கள், போட்ட உடனே எப்படி குதிக்குது. நாங்கள் குதிக்கிறதெல்லாம் மீன் தான் பாருங்கள். உங்களுக்கு நான் ஜூம் பண்ணியே காட்டுறேன், நல்லாவே தெரியும் மீன் தானே. தெரியுதா? நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன். எங்கடா பார்த்தீங்களா, இங்கே இருக்கிறது மீன் பாருங்க. ஒரு இடத்துலையும் போடும்போது அப்படியே சூப்பராக மேலே எல்லாம் குதிக்கும். ஃபஸ்ட்டு எப்படி தெரியுமாச்சு, இப்போ இந்த மாதிரி சாப்பிடுதா, அப்போ வந்து இப்படி போட்டால் அப்படியே ரவுண்டாக வந்து சாப்பிட்டு ரவுண்டாக வந்து பிரிஞ்சு போகும். இப்போ வந்து பாருங்கள், இது பாருங்கள், வேகமாக ரெண்டு கூட அளவுக்கு இது போடணும். ஏன்னா ஒரு மீன் அரை கிலோவுக்கு இருக்கும். இது வந்து பியூர் வெஜிடேரியன் தான். நாங்கள் கறி, மீட் அந்த மாதிரி எதுவுமே போடுறதில்ல. களி அந்த மாதிரி போட்டால் கூட சாப்பிடணும். இது வந்து பியூர் வெஜிடேரியன். அதனால் இது பெருசாயிட்ட உடனே நானே நம்பர் கான்டாக்ட் வீடியோவில் போடுறேன். அப்போ வந்து யாருக்கு வேணுன்றத அப்போ வந்து அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி சொல்லுங்கள். பாருங்கள், அடிஷ்னலாக வந்து நாங்கள் தவிடும் புண்ணாக்கும் அந்த மாவை ஒரு கப் அளவு எடுத்துக்குவோம். எடுத்து கொஞ்சம் தண்ணியில் அதை மிக்ஸ் பண்ணி அதையும் மாவு மாதிரி ஆக்கி போடுவோம் லாஸ்ட்டாக. இருங்க, கொஞ்சம் நேரத்தில் அதையும் காட்டுறேன். இப்போ பாருங்கள், சூப்பராக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து எப்போவுமே வந்து இப்போ பிடிக்கிறது சில பேர் வலை போட்டு பிடிப்பாங்க. நாங்கள் வந்து எப்படி பிடிக்க போகிறோன்னா, மீன் தீனி போட்டே பிடிக்கும். கரெக்டாக அந்த மீன் தீனி போடுற டைம் இருக்கு இல்லையா, அந்த டைமில் இங்கே வந்து தண்ணி கம்மி பண்ணி இறங்கி அப்படியே மீனுக்கு தீனி போட்டுன்னு அப்படியே பிடிச்சிருவோம். அவ்வளோதான், ஈஸி தான். நெக்ஸ்ட்டு இந்த மீன் வளர்ந்து பிடிச்ச பிறகு நெக்ஸ்ட்டு எந்த மீன் வளர்க்கலான்னு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு ஆமை இருக்குது, நான் அதை உங்களுக்கு அப்புறம் காட்டுறேன் அடுத்த வீடியோவில். இப்போ பாருங்கள், முதல் ஆனை கூட இப்போ காலியாக போகுது, ரெண்டாவதும் கடைன்னு எடுத்து போடுறாங்க. போட்டுக்கிட்டே இருக்காங்க, இன்னும் காலியாகலை. ஏன்னா அது கொஞ்சம் சின்ன சைஸில் தான் போடணும். ஏன்னா ரொம்ப பெருசாக போட்டோன்னா அது அடியில் போய் தங்கிடும், அப்புறம் மீனும் சாப்பிடாது. அதனால் நாங்கள் கொஞ்சம் சின்னதாக தான் போடுறோம். பாருங்கள் கொஞ்சம் சின்னதாகவே. ஃபஸ்ட்டு வந்து ரைஸ் போடுவோம், கஞ்சி போடும்போது இந்த இடமே ஃபுல்லாக அப்படியே பிளாக் ஆகிற மாதிரி இருக்கும் இந்த இடமே. ஏன்னா வந்து அப்போது அந்த இடம் பூரா பிளாக் ஆகும், பிளாக் கலரில் மாறிடும். ஏன்னா வந்து அந்த மீன் வந்து அந்த தோள்பட்டை இருக்குல்ல, அது வந்து ஃபுல் பிளாக் கலரில் இருக்கும். அதனால இங்கெல்லாம் ஃபுல்லாக பிளாக் கலரில் மாறிடும். ஏன்னா ஃபுல்லாக அப்படியே வந்து நின்று ஒரு சொரியும் ஒன்று அடிச்சுட்டு சாப்பிடுவாங்க. அது பார்த்திங்களா, எல்லா இடத்துலையுமே அங்கே கூட பிளாக் ஆகுது பாருங்கள். அப்படின்னா அந்த இடத்துல எல்லாம் ஃபுல்லாக மீனுங்க இருக்குது. நீங்கள் இந்த குட்டை பூரா போடணும் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா இல்லை, ஃபஸ்ட்டு நாங்கள் அங்கே ஒரு உருண்டை போட்டுருந்தோம், சாப்பிட்ற மாதிரி எங்களுக்கு தெரில. ஒரே ஒரு நாள் நான் மட்டும் உட்காந்து இங்கே ஃபுல்லாக போட்டேன்னா வந்துடுச்சு. அதுதான் மொத்த மீனுக்கு இங்கே தான் ஃபீட் பண்ணுறது. சாப்பிட்டு முடித்த உடனே எல்லாம் அதை இடத்துக்கு அந்த சைடெல்லாம் போயிட்ட பிறகு நாங்கள் வந்து தீனி போடுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அது அங்கே ஒரு இடம் தெரியுதா, அங்கே நின்று பார்த்தோன்னா இங்கே மீனுங்க ஓடுறது அப்படியே தெரியும். நான் உங்களுக்கு அதை அடுத்த வீடியோவில் காட்டுறேன், மீனுங்க எப்படி தண்ணிக்குள்ளே போகிறத மேலேருந்தே பார்க்கலான்னு.
இன்னைக்கு வீடியோ முடியுது. பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்னேன்ல அந்த மாவு பாருங்கள், அந்த கப்பில் இருந்ததை போட்டு இப்போ இந்த மாவு மாதிரி பிசைஞ்சு இதையும் வந்து போடுவாங்க. இப்போ பாருங்கள், இதுதான் வந்து இந்த மாவு தவிடு புண்ணாக்கு. இதை போடுறேன் பாருங்கள், பயங்கரமாக வருது. நீங்கள் ஒரே ஒரு துளி போட்டாலும் அது நல்லாவே வரும். நான் ஃபஸ்ட்டெல்லாம் எப்போ தெரியுமா இது உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருந்தேன். ஒரே ஒரு பிஞ்ச் இப்படி இடையில் போடுவேன்னா, போடும்போது அப்படியே ரவுண்டாக வந்து சாப்பிட்டு ரவுண்டாக கழிச்சு போகிற மாதிரி ட்ரைனிங் கொடுத்துருந்தேன். இது அங்கங்கே போட்டு போட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இதுவும் நல்லது தான், கொஞ்சம் ஓடி ஆடி சாப்பிட்டா தானே. ஓகே, இன்றைக்கி வீடியோ முடியுது.